ஸோ எனக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன இருந்ததுன்னா, இப்போ அதான் முதல் வாட்டி ஆஃபர் வந்தது. ஒரு 10-15 படத்துக்கிட்ட நான் நடிக்க மாட்டேன்ட்டேன். இல்லை நான் ஆர்ஜே, நான் நடிக்க எனக்கு என்னென்னா, நான் நடிக்காமல் இவங்க கிட்டே தூரமாக இருக்கிற வரைக்கும் ஐ கேன் ப்ரிசர்வ் மை சானிட்டி. நான் யாருக்கும் பக்கத்தில் போய் க்ளோஸ் ஆகி அதனால என்னோட இந்த ஜாபில் இருக்கிற ஒரு நேர்மை போயிடுமோன்ற இது இருந்தது. இன்னொன்று எனக்கு வந்து நான் ஆர்ஜேவாக தான் அப்படி இருந்தது. ரொம்ப நாள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருந்தாங்க, உனக்கு செம்ம திமிரு, நீ வந்து அட்லீஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு வரல, இல்லை உனக்கு நீ பண்ணுறது பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லலாம். இவ்வளோ ஆஃபர் எவனுக்குமே வராது, வந்து நீ வேணான்றிய அப்படின்னும் போது எனக்கு ஆமாம் இல்லை கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. சுந்தர் சி சார் வந்து என்னை கூப்பிட்டாரு. எனக்கு அவர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் மீட் பண்ணேன். அப்போ வந்து நான் நினச்சேன் நடிக்க கூப்பிட்றாரு, இப்போ நம்ம போயிட்டு எஸ் சொல்லாமா நோ சொல்லாமா, பசங்க வேறு இப்படி சொல்லியிருக்காங்களா, நடிக்கவே கூப்பிடல. அவர் நடிக்கவே கூப்பிடல. பாலாஜி தீயா வேலை செய்யணுக்குமார்னு ஒரு படம் பண்ணுறேன். என் ஜோன்லேருந்து வெளில போயிட்டு கொஞ்சம் ஐடிலாம் வச்சு ஒரு பேக்ரவுண்டில் பண்ணுறோம். வேறு யங்ஸ்டர்ஸ் எழுதியிருக்காங்க, நீங்கள் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா நான் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து படிக்கிறேன். எனக்கு படித்ததுக்கப்புறம் எனக்கு இருக்கிற சேஞ்சஸ்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன். சார் சந்தானம் வர வரைக்கும் இந்த கர்ணான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அது வந்து நல்லா இருக்குது, அது வேணால் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், சந்தானம் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா ஏன் அந்த கர்ணா நீங்களே பண்ணுங்களேன் அப்படி சொன்னார். அப்போ தான் எனக்கு வந்து ஓகே சார் அப்படி சொல்லிட்டேன். பார்த்தா எனக்கு முதல் படத்தில் 6 லட்ச ரூபாய் சம்பளம். இது நான் வந்து பிக் எஃப்எம்மில் வாங்குறதோட டபுள் மடங்கு சம்பளம். 11-12 நாள் தான் நடித்தேன். காலையில் வந்து வீட்டுக்கு கார் வருது, ஷூட்டிங் ஸ்பாட் போனால் சார் ஜூஸ் குடிக்கிறீங்களான்றாங்க. என்னது ஜூஸா அப்படின்னா, ஜூஸ் லஞ்ச் எல்லாமே கிடைக்குது. சம்பளம் அதுவும் நான் 2 வருஷத்துக்கு வாங்க வேண்டிய சம்பளம் 10 நாளைக்கு. அண்டு முதல் வாட்டியாக எனக்கு ஃபஸ்ட்டு டே போகிற என்னாச்சு, ஃபஸ்ட்டு டே போகிற இந்த நந்தம்பாக்கமில் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் எடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து என்னை வச்சு சீன் எடுக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருந்தது. அதை நான் எவ்வளோ படம் பார்க்குறேன், எவ்வளோ படம் பார்த்துருக்கோம், விமர்சனம் பண்ணியிருக்கோம், இல்லைனா அது ஆடியன்ஸாக பார்த்துருக்கோம். ரொம்ப மொக்கையாக நடிக்கிறேன், எதுவுமே வரல எனக்கு. சொன்னேன் சார் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது சார், நான் வந்து இது மாதிரிலாம் இந்த மாதிரி கூனி குறுகி என் வேலையில் நான் கூனி குறுகி நின்னதில்லை, எனக்கு ரொம்ப கூச்சமாக சார் நான் போயிடுறேன் சார், எனக்கு நான் போயிடுறேன் சார் வேணாம், பாலாஜி இன்னும் ஆஃப் டே பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு. சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்றேன். லஞ்சு சாப்பிட்டு அந்த ஏதோ வேறு ஒரு சீன் எடுக்கிறாங்க, கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி. அங்கே வந்து ஒரு நடிகர் அவர் வந்து நடிக்கிறார். ஒரு டேக், 4 டேக், 5 டேக், 10 டேக், 15 டேக் அந்த மாதிரி போகுது. ஒரு 2 மணி நேரம் போகுது. சப்ப டைலாக்னா மொத்தமே 3 லைன் 4 லைன். அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் மானிட்டர் கிட்ட சுந்தர் சி சாரோட உட்காந்துருக்கேன். உட்காந்து சார் நான் நடிக்கிறேன் அப்படின்னா, என்ன பாலாஜின்னு, சார் அவன்லாம் நடிக்கிறான், நான் ஏன் சார் நடிக்கூடாது, நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் அவர் ஒரு 7-8 படம் 15 படம் 20 படம் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, சரி நம்ம கற்றுக்கலாம்